ஃபஸ்ட்டு இந்த 1/2 டம்ளர் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகரை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு நல்ல பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். அந்த பவுட்ரு பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த சுகர் அளந்தேன் பார்த்தீங்களா, அதே டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோதுமை மாவு கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த ஒயிட் சுகரை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் ஆட் பண்ண பிறகு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் வெண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. நான் அதில் 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி இந்த 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸி. இதுக்கு அவ்வளோக்கா நிறைய பொருட்கள் இதுக்கு தேவைப்படாது. ரொம்பவே ஈஸி. இதோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப நிறைய மாவு போடணும், திரும்பி சுகர் ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்க ஈரப்பதமே மற்ற மாவுக்கும் அது எடுத்துக்கும். எப்பவுமே இது ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள். நான் பிசைகிறத கொஞ்சமாக தான் ஊற்றினேன். அது எல்லா மாவுக்கும் கரெக்டாக அது வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதம் வந்துருச்சு. இந்த இதை எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மாவை ஒரு கொஞ்சம் சப்பாத்தி மாவு உருண்டை இல்லாமல் ஒரு பெரிய உருண்டையை எடுத்துக்கிறேன். அது ரொம்ப தட்டிடாதீங்க, மெலிசாக போட்டுறாதீங்க. அப்போ தான் நல்லா பிஸ்கெட் நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு தட்டையாக கொஞ்சம் கடினமாகவே இருக்கணும். அதை நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பிஸ்கெட் இதில் போட்டுக்கலாம். நான் இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கிராஸ் ஷேப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். ஸோ ரொம்பவே ஈஸி. இப்போ கட் பண்ணதை எடுத்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கீழே ஒட்டாமல் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து நான் பக்கத்தில் இதுக்கு சைட்லேயே நான் எண்ணெயும் சூடு பண்ணிக்கிறேன் கடாயில். பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தனியாக, அந்த டைமண்ட் ஷேப்பான பிஸ்கெட்டை நம்ம எடுத்து இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹை ஃப்ளேமோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது செய்யக்கூடாது. ரொம்பவே மீடியமான 2த்துக்கும் தகுந்த நடு இடைவெளியில் தான் நம்ம இதை வச்சுருக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அப்புறம் மொறுமொறுன்னு இருக்கும். ஆனால் உங்களுக்கு கருகி போன ஸ்மெல் வந்துடும். ஸோ மிதமான ஃப்ளேமில் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்பவே ஈஸியான சுலபமாக நம்ம வீட்டிலே இருக்க கண்டென்ட் வச்சு நல்ல டீக்கு ஏற்ற ஸ்நாக்